பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். தினம் ஒரு லோகோஸ் வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 9 24 வசனம். 1 கொரிந்தியர் 9:24 இவ்வாறு சொல்லப்படுகிறது: பந்தய சாலையில் ஓடுவரெல்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம முக்கியமான வார்த்தை என்னன்னா, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தய சாலையில ஓடுகிறவர்களால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது ஒரு ஓட்ட பந்தயத்தை கம்பேர் பண்ணி சொல்றார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயம் ஓடுற எல்லாரும் ஓடுவாங்க. ஆனா பாருங்க, அந்த ஓட்டத்துக்கு ரோம அரசாட்சி எல்லாம் ஓடும்போது அதில் ஒரு ஆளுக்கு தான் பந்தய பொருள் கிடைக்கும். ஒரு ஆளு தான் என்ன செய்வாங்க, கிஃப்ட் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால அவன் என்ன சொல்றாரு, அந்த ஒரு ஆள் நீங்களா இருக்கும்படி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. ஏதோ ஏனோதானோ ஓடி போகாம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதில் வாஞ்சை விருப்பத்தோடு ஓடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அந்த பந்தய சாலையில் ஓடுகிற ஓட்டத்தை குறித்து சொல்லுகிறார். ஸோ அந்த நாட்களில் அந்த ஓமானத்தோடு ஜனங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அவர் அநேக திறன் பேசும்போதெல்லாம் எக்ஸாம்பிளோட பேசுவார். அப்போது நம்ம ஓடுகிற ஓட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயம். அந்த ஓட்ட பந்தயத்தில் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் ஏனோ தானோ என்று அல்ல, கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் ஓடிடலாம், அப்படி அல்ல. ஆனால் வசனம் இப்படி சொன்னாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டம் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட்ல வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்படிலாம் கிடையாது. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தாலே நமக்கு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும். இப்போ ஓட்டம் கர்த்தருக்குள்ள முடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. நம்மளோட ஓட்டம் எங்க முடியும்? இப்போ அநேகர் ஓடுறாங்க, பாதியிலே பந்தயத்தை விட்டு ஓடி போயிடுறாங்க, வெளியே பாதியிலே திரும்ப ஓடி போயிடுறாங்க, பாதியிலே நிறுத்திடுறாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்க. நீங்க ஓடி கடைசியில் சேர்ந்துட்டீங்கன்னா நீங்க பெற்றுக்கொள்ளுவீர்கள். இந்த நாட்கள் அருமையானவர்களே, நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், நமக்கு வைத்திருக்கிற அந்த பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ரிவார்டு அவார்டு எல்லாத்தையும் என்னைக்கு பெற்றுக்கொள்வோம்னா பந்தய சாலையில ஓடி முடித்த உடனே கிடைக்கும். அதனாலதான் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நம்முடைய ஓட்டம் இந்த உலகத்துக்காக அல்ல, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் உள்ள அந்த ஆசீர்வாதத்துக்காக ஓட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து சபைக்கு சொல்லும் போது நீங்க எல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்க. இந்த ரோம அரசாட்சியில ஜனங்கள் ஓடி ஒருவனுக்கு தான் கிடைக்கும். ஆனா இது அப்படி இல்லை. நீங்க ஓடி ரீச் ஆன எல்லாத்துக்கும் அந்த பந்தய பொருள், அந்த கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டோடைய வசனத்தின்படி ஓடணும், அந்த சட்ட திட்டத்தின்படி ஓடணும். பாருங்க, நம்ம அந்த எல்லா கேம்ல கூட ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணா தான் வெற்றி பெற்றான் என்கிறதான ஒரு அங்கீகாரத்தையும் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. அது மாத்திரமில்ல, அவார்டு ரிவார்டு எல்லாம் கொடுப்பாங்க, மெடல் கொடுப்பாங்க. எப்போன்னா வெற்றி பெற்று விட்டான் என்று சொல்லுவோம். அப்போ அந்த சட்டத்துக்கு எல்லாத்துக்கும் அடிபணிந்து போகிறவர்கள் தான். இன்றைக்கு நாம என்ன நினைக்கிறோம், அடிபணிந்து போகாட்டாலும் எப்படியாவது பாருங்க ஓடனா போகுதுன்னு நினைக்கிறோம். ஆனா ஓடி அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட்டம் பாருங்க. நமக்கு எய்ம் எங்க தெரியுமா? அந்த பந்தய பொருள், அந்த லெக்கை நோக்கி. பவுல் சொல்லலாம், என் ஆசையாக லெக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓட்டம் வெறுமையா போயிடக்கூடாது, நான் ஆகாதவனாய் போயிடக்கூடாது, அதனால என்னை தாழ்த்தி லெக்கை நோக்கி ஓடுன்னு சொல்றாங்க. நாட்களிலும் அருமையானவர்களே, நாமும் நம்முடைய காலை வழியிலே நாம் அந்த வசனத்தை நான் கேட்கிறேன், நாம் லெக்க நோக்கி ஓட ஒப்பு கொடுப்போம். ஆண்டோடைய இஷ்டப்படி ஓட, ஆண்டோடைய வகுத்த சட்டத்திட்டத்தின்படி ஓட, அவருடைய வசனத்தின்படி ஓட, அவருடைய சித்தத்தின்படி ஓட ஒப்பு கொடுத்தால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை, விசுவாசம். அனுப்பினாலே இந்த கால வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் எப்படி ஓடுகிறீர்கள்? எப்படியானாலும் ஓடலாங்கிறது, எப்படித்தான் வாழ வேண்டும், எப்படினாலும் வாழ்ந்து பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் சொல்லபடி இப்படித்தான் வாழ்ந்து போக வேண்டும் என்கிற சட்டத்திட்டம் இருக்கிறது. எப்படியானாலும் வாழலாங்கிறா நமக்கு பந்தய பொருள் கிடைக்காது. அது மாத்திரம் பெற்றுக்கொள்ள மாட்டோம்.
அநேகர் அப்படி ஏமாந்து போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை சொன்னது போல இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறாரு. நம்ம எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம் சற்று யோசனை பண்ணி பாருங்க. இந்த காலையில் ஒப்பு கொடுப்பீங்களா? நான் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், உம்முடைய நீங்க எனக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கிரீடத்தை, அந்த 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 பிரதிபலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓடுகிறேன், எனக்கு அதை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. உங்களுக்கு மாத்திரமல்ல, உன் குடும்பத்தை ஓடுகிற யாவருக்கும் அதை கொடுக்க அவர் வல்லமே நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தர் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவார். இந்த காலைகளிலே அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒப்பு கொடுங்கள். உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அதை நிலைநிறுத்தி உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்கு ஆட்சேபி. பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, ஓட்டப்பந்தயத்தில் ஓடு எல்லாம் ஓடுவாங்க, ஒருவனே பந்தயத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கன்னு சொல்லி ஆண்டவரே நீ உற்சாகப்படுத்தினதுக்காக சொல்லுது. நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தோடு ஓட இல்லை, நீர் சொன்ன வசனத்தின்படி ஓட எங்களுக்கு உதவி செய்யும். பாதுகாப்பை கொடு. வசந்தை கேட்கிற ஒவ்வொரு எங்கத்திலிருந்து காலையுடைய ஆசீர்வாதத்தை பலப்படுத்தும். புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமையும், புதிய ஆசீர்வாதத்தையும் கொடு. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை கொள்ளுமாறு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். வசனம் உங்களோடு வரும், அவருடைய வார்த்தை உங்களோடு இருக்கும். கடைசி வரையிலும் பாதுகாத்து வழிநடத்த வல்லப்படுத்தினார்கள். இன்னொரு லோக சாத்தியங்கள் சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.